Realme அவங்களோட Realme 6 அது கூட Realme 6 Pro அப்படிங்கிற ரெண்டு ஃபோனை லான்ச் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதே வரிசையில் Realme 6s அப்படிங்கிற ஒரு புது ஃபோனை யூரோப்பில் லான்ச் பண்ணியிருக்காங்க. கூடி சீக்கிரமே இந்தியாவில் லான்ச்சுக்கு வந்துடும். ஸோ இந்த ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோனுன்னு சொல்லலாம். அதுக்கு ரீசன் என்னன்னா கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன் வந்து எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு ஃபோன் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது ஒரு 13,000 ரேஞ்சில் ஒரு ஃபோன் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஃபோனை விட்டால் வேறு வழியே இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி இதில் என்ன தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படி இந்த வீடியோ பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இது உங்கள் ஐடல் டெக்னாலஜி. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். முதல்ல இந்த Realme 6s டிசைனை பற்றி பார்த்துடலாம். இது ஒரு பிளாஸ்டிக் பாடி டிசைனில் வந்தாலும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லா Realme ஃபோன் மாதிரியும் இதுவும் ஒரே டிசைனில் தான் வந்திருக்கு. அதுதான் சின்ன கடுப்பு கலப்புன்னு சொல்லலாம். ஆனால் அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சுவல் டிஸ்பிளேல வருது. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கேமரா சென்சார் கொடுத்துருக்காங்க. அது கூட LED ஃப்ளாஷ் லைட்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஃபோனோட பாட்டமில் உங்களுக்கு 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக், டைப் சி போர்ட், அது கூட ஸ்பீக்கர் இருக்கு, பிரைமரி மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஃபோனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் ராக்கர் கீ, அது கூட உங்களுக்கு சிம் போடுறதுக்கான ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. அது கூட நீங்கள் மெமரி கார்டு போடுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபியூச்சர் எக்ஸ்பென்ஷனுக்காக மெமரி கார்டையும் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த ஃபோனோட ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த பவர் பட்டன் தான் நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராக ஒர்க் ஆகுது. ஸோ அதையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கிடையாது. அதுக்கு பதில் அவங்க பவர் பட்டனில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியல. ஸோ அதையும் கீழே கவுண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு. அது கூட இந்த ஃபோன் உங்களுக்கு ஸ்பிளாஷ் ப்ரூஃபில் வருது. ஸோ ஒரு வேளை சின்ன சின்னதாக தண்ணி படிச்சுன்னா அந்த ஃபோன் வந்து ஒன்றாகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி ஃபியூச்சரில் பார்க்கலாம். அது என்ன ரேட்டிங் சொல்லிட்டு அவங்க சர்டிஃபைட் பண்ணலை. ஸோ நம்ம லான்ச்சுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். அப்புறம் இந்த ஃபோனோட டிஸ்பிளே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளேன்னு சொல்லலாம். இங்கே கொடுத்துருக்க எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஃபோனும் கொடுக்காத, எந்த பிராண்ட்ஸுமே கொடுக்காத ஸ்பெசிஃபிகேஷனை இவங்க தான் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே நம்ம ப்ரோ டிஸ்பிளேன்னு சொல்லலாம். அதுக்கு ரீசன் என்னன்னா 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டை இவங்க இந்த செக்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் எந்த பிராண்ட்ஸுமே கொடுக்கல. 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டை உங்களுக்கு 13,000 செக்மெண்ட்டில் கொடுக்காங்க. அது மட்டும் இல்லை, இது வந்து பஞ்சுவல் டிஸ்பிளேல வருது. 6.5 இன்ச்சுக்கான ஒரு IPS LCD பேனல் கொடுத்துருக்காங்க. இது Full HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் வருது. 90% மேலே உங்களுக்கு ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ வருது. ஸோ அதையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. பெசல்ஸ்ன்னு பார்த்தாலும் ரொம்ப தின்னாக கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் செம்மையான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு நல்ல ஃபோன் வாங்கணும், எனக்கு டிஸ்பிளே வந்து வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஃபோனை விட்டால் வேறு வழியே இல்லைன்னு சொல்லலாம். ஒரு 13,000 தான் வரும். அதாவது Realme 6 விட உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் 1500 கம்மியாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ரேஞ்சில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளேனா இந்த ஃபோனை தான் நான் சொல்லுவேன். அப்புறம் இந்த ஃபோனோட கேமரா சென்சார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நீங்கள் வந்து 119 டிகிரி வைட் ஆஃப் வியூவில் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அப்புறம் 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சாரும், அது கூட 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு குவாட் கேமரா செட்டை பேக்கில் வச்சிருக்காங்க. அது கூட சிங்கிள் LED ஃப்ளாஷ் லைட்டும் கொடுத்துருக்காங்க. அது கூட நீங்கள் இந்த ஃபோனை யூஸ் பண்ணி நைட் டைமில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அவங்க நைட் ஸ்கேப் 2.0 கொடுத்துருக்காங்க. ஸோ இது யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது ஃபோட்டோ நைட் டைமில் கிளாரிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கூட உங்களுக்கு இந்த Realme 6sல அல்ட்ரா இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்களாம். அதை யூஸ் பண்ணி நம்ம வீடியோ எடுக்கும்போது வீடியோ வந்து நல்லா ஸ்டெபிலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரான்னு பார்த்தா உங்களுக்கு 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்கள் செல்ஃபி கேமராவில் கூட ஸ்லோ மோஷன் வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உண்மையாலுமே ஒரு தம்ஸ் அப் கொடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு எல்லாத்தையும் பெஸ்ட்டாக கொடுத்த Realme 6s வந்து ப்ராசஸர்லையும் குறை வைக்கல. பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மீடியாடெக்கோட Helio G90T அப்படிங்கிற ஒரு பெஸ்ட் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கேமிங் சிப்செட் 12 நானோமீட்டரில் பில்ட் பண்ண சிப்செட்டாக இருந்தாலும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லலாம். இது ஆல்ரெடி நமக்கு Redmi Note 8 ப்ரோலையும் Realme 6லேயும் வந்திருக்கு. அதோட பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு தெரியும். ஆனால் லைட்டாக ஹீட் ஆகும். ஸோ அதையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதுவும் சாஃப்ட்வேர் அப்டேட்டில் சரி பண்ணிடுன்னு சொல்லியிருக்காங்க Realme 6ல. ஸோ இதில் அந்த பக்லாம் இருக்காதுன்னு நான் நம்புகிறோம். ஸோ லான்ச்சுக்கு அப்புறம் பார்ப்போம். இந்த ஃபோனில் உங்களுக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுனால கேம் விளையாடும் போது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் அதையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஃபோனோட பேட்டரி கெப்பாசிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4300 mAh பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 30 வாட் சார்ஜர் பாக்ஸ்லேயே கொடுக்குறாங்க. 0 to 100% சார்ஜ் ஏறதுக்கு வெறும் 55 நிமிஷம் தான் ஆகும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகணும், அது மட்டும் இல்லை பெஸ்ட் டிஸ்பிளே வேணும், பெஸ்ட் கேமரா சென்சார் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஃபோன் பக்கம் வாங்க. செம்மையான ஃபோனு. அது கூட டைப் சி போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Android 10 பேஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. அது கூட உங்களுக்கு Realme UIயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் பக் இருக்குது. ஸோ அதையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஆனால் அது அவங்க அப்டேட்டில் சரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ லான்ச்சுக்கு அப்புறம் இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்புறம் இந்த ஃபோனோட ப்ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா Realme 6ல இருந்து உங்களுக்கு ஒரு 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் கம்மியாக வரும். ஸோ அந்த செக்மெண்ட்டில் இந்த ஃபோனை வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். இந்த ஃபோனை விட்டு உங்களுக்கு வேறு வழியே இல்லைன்னு சொல்லலாம். பெஸ்ட் ஆப்ஷனாக கண்டிப்பாக இருக்கும். இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு 2 கலர் வேரியண்ட்டில் வருது. ஒன்று ஒயிட், இன்னொன்று வந்து ப்ளூ கலர் அப்படிங்கிற 2 வேரியண்ட்டில் வருது. உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் அதை பார்த்து வாங்கிக்கோங்க. அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஃபோன் பேசிக் வேரியண்ட்டாக 4GB RAM தான் வரும்னு சொல்லி. ஸோ நீங்கள் இந்த ஃபோனை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இந்த வீடியோ பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இது உங்கள் ஐடல் டெக்னாலஜி. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். காட் பிளஸ். பை.